வாழடி வாழ்க மகாகுரு அகத்திய திருவடிகள் போட்டு. வணக்க மக்களே, நான் தான் சிவா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில சில துறவிகள் வாழ்ந்து வரும். அப்படி வாழ்ந்து வரும்போது ஒரே ஒரு துறவி எனக்கு இருக்கவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற குருவை போய் பார்க்குது. அந்த குருவை போய் பார்த்தோன்னே அந்த குருகிட்ட போய் சொல்றாரு, இங்க இருக்கவே பிடிக்கல குரு, யாரும் எனக்கு புறம் பேசுறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ ஒரு ஸ்பூன்ல தண்ணி ஊற்றி இந்த கோயிலை சுத்தி சிந்தாம வந்துட்டு நீ கேட்டா நான் செய்யறேன்ப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கு அவர் சிந்தாம வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னை எந்த இடத்துக்கு வேற எங்கேயாவது மாத்திருங்க, அப்படி எங்க மாத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, சுத்தி வரும்போது யாராவது உனக்கு புறம் பேசுனா நீ கவனிச்சியா? இல்ல குரு, நான் யாரும் நீங்க பேசுன கவனிக்கல, போக்கஸா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில போக்கஸ் ரொம்ப முக்கியமான. அந்த போக்கஸ் எப்படி அதிகப்படுத்துன்ற விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கு வேண்டி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்க செய்யக்கூடிய வேலையில போக்கஸ் இல்லாம கான்சென்ட்ரேஷன் இல்லாம தோத்து போயிடுவாங்க. அப்படி தோத்து போறாங்க. அதுக்காண்டி போக்கஸ் அதிகப்படுத்துறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்றேன். அதை கண்டிப்பா கடைபிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிடேஷன். மெடிடேஷன் ஒன்றும் கிடையாது. நல்லா நிமிர்ந்து உட்காந்து கண்ணு ரெண்டையும் மூச்சை இழுத்து விடணும். மூச்சை இழுத்து விடும்போது அந்த மூச்சை மட்டும்தான் கவனிக்கணும், எதையுமே பார்க்க கூடாது. இந்த மாதிரி நீங்க காலையில ஒரு 15 நிமிஷம், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் பண்ணீங்கனாலே உங்க ஃபோக்கஸ் பவர் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது, உங்க ஃபோக்கஸ் பவர் அதிகம். அதனால மெடிடேஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க தினமும். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது, வாட் இஸ் நெசசரி, வாட் இஸ் நாட் நெசசரி, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு டைம் டேபிள் போட்டு அதுக்கான டைம் ஒதுக்கி அதை கரெக்டாக செய்யும். அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஃபோக்கஸ் பவர் அதிகமாகும். இது ரெண்டாவது விஷயம். இதை நல்லா கடைபிடிச்சிங்கனாலே உங்கள் ஃபோக்கஸ் பவர் அதிகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மூணாவது விஷயம், தூக்கம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தூங்கியா. அப்படி தூங்கினாலும் உங்கள் பிரெயினுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். அந்த ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு புதுசு புதுசாக எதாவது க்ரியேட்டிவாக எதாவது பண்ணலாம். புதுசு புதுசாக என்ன வேணா பண்ணலாம். நீங்கள் அப்போ க்ரியேட்டிவாக பண்ணலாம். அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகம். இதுதான் மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது, ரிமூவ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். உங்களுக்கு என்னென்ன கவனச்சிதறல்கள் வரும், அந்த கவனச்சிதறல்கள் தூக்கி போடணும். இப்போ நீங்க படிக்கதான் உட்காருவீங்க. அப்போ படிக்கும்போது செல்லுல எது நோட்டிஃபிகேஷன், செல்ல போய் பார்ப்பீங்க, போய் டிவி பார்ப்பீங்க, அவங்க டிவி பார்க்குறாங்க, நான் டிவி பார்க்குறேன். அப்போ நீங்க படிக்க மாட்டீங்க. நீங்க உங்க டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போடணும். செல்லு பார்க்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரி என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நான் இப்படி பண்ணி படிப்பேன் அப்படின்னு உங்க வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணா உங்க ஃபோக்கஸ் பவர் அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் நீங்க சாதிக்கணும். அதுதான் நாலாவது விஷயம். அடுத்து அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவாய்டு மல்டி டாஸ்கிங். எல்லா வேலையும் நான் ஒரே நேரத்துல செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் ஒரே நேரத்துல செய்யக்கூடாது. ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சா மட்டும் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் கிடைக்கும், கான்சென்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். அதனால ஒரு நேரத்துல ஒரு வேலையை செய்ய பழகிக்கும். ஓகேவா, புரியுதா? இது 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகும். தினமும் பண்ணணும். ஒரு நாள் பண்ணா மட்டும் முடியாது, தினமும் பண்ணா ஃபோக்கஸ் பவர் அதிகமாக்க முடியும். நீங்க கண்டிப்பா உங்க லட்சியத்துல ஜெயிக்க முடியும். இதை பண்ண மறந்துடாது. எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி உங்க கோல்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. வெற்றி நமதே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.